எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி அருமையாக மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வடை செய்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லாட்டி 1 மணி நேரத்துக்கு முன்னாடிங்க 1.5 கப் அளவுக்கு வடைப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுக்கிறோம். இந்த வடைப்பருப்போடு நம்ம போட்டு அரைக்கிறதுக்காக சில பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இல்லாட்டி வரமிளகாய் எதுனாலும் போட்டுக்கலாங்க. ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுருக்கோங்க. இதெல்லாம் நம்ம வடைப்பருப்போடையே போட்டு அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் வடைப்பருப்பை நல்லா தண்ணியே இல்லாமல் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறோம். ஊறின வடைப்பருப்புலேருந்து 2 இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சிட போகிறோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி, பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். தேவைப்பட்டால் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி எப்பயுமே இது மாதிரி மசால் வடைக்கு தேவைப்படாது. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. மாற்றிட்டு இந்த வடை மாவோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணுங்க. அதே மாதிரி சோம்பு நம்ம இந்த வடை மாவில் சேர்த்துக்க போகிறோங்க. இது நல்ல வாசனையாகவும் செரிமானத்துக்கும் உதவுங்க. இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த வடை மாவோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் சேர்த்து வடை மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. நம்ம இங்கே கொத்தமல்லி தழை அதிகமாக வச்சு செய்கிறோம். கீரை வச்சும் நம்ம செய்யலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த கீரைனாலும் அரிஞ்சு போட்டு செஞ்சுக்கலாங்க. புளிச்ச கீரையை மட்டும் தவிர்த்துக்குங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை எடுத்தோம்னா நமக்கு அழகாக வரணுங்க. இதை அழுங்காமல் ஃப்ளாட்டாக தட்டினா நமக்கு உடையாமல் வரணும். அவ்வளோதாங்க. இதுதான் வடை மாவோட பக்குவம். இது மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெயுமே ஊற்றி நல்லா சூடு பண்ணியாச்சுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு வடை மாவை எடுத்துட்டுங்க. பெருவிரலை நல்லா அதை கொஞ்சம் தட்டையாக பண்ணிக்கிங்க. ரொம்பவும் தட்டையாக பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு தட்டையாக பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. நமக்கு வடை போடுறதுக்கு ரெடி. பாருங்கள், இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம தட்டி எடுத்துக்கணும். இப்போ காஞ்சிருக்கக்கூடிய எண்ணெயில் இந்த தட்டின வடையை நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. நம்மளுடைய எண்ணெயோட அளவை பொறுத்துங்க 3 இல்லாட்டி 5 நம்மளுடைய வடைகளை தட்டி போட்டுங்க. 2 பக்கமும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இது மாதிரி மசால் வடை செய்யும் பொழுதுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வடை வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்து கிடைக்கும். நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டோன்னா வெளியில் நிறம் உடனே வந்துடுங்க. மாவு நமக்கு வெந்திருக்காது. அதனால் முடிஞ்சளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அருமையான மசால் வடை ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு. அது மட்டும் இல்லாமங்க, இந்த மசால் வடைக்குரிய மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு தேவைன்னா வாழைப்பூ அரிஞ்சு போட்டு பண்ணிக்கலாம். அதே போல் பொன்னாங்கண்ணி கீரை, தண்டுக்கீரை, எந்த வகையான கீரைகள்னாலும் நம்ம இதில் நறுக்கி கலந்து நம்ம வடையாக சுட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நமக்கு அருமையாக இங்கே மசால் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக டீ டைம் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு தரலாம். அதே போல் பிரசாதமாக நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இதில் பூண்டையும் வெங்காயத்தையும் நம்ம தவிர்த்துக்கலாங்க. அருமையான மசால் வடையை நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த மசால் வடை ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.